la! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கோவையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை இரண்டாம் இடத்தில் கூட நிற்க வைக்கக்கூடாது, முதலிடத்தில் வர வேண்டும் அப்படின்னு அதிமுக முயற்சி பண்ணது. எஸ்பி வேலுமணி என்ன சொன்னார்? அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்திருந்தால் அதிக தொகுதிகளில் வந்திருப்போம்னு எஸ்பி வேலுமணி சொன்னார்ல. கோயம்புத்தூரில் 2ஆம் இடத்துக்கு அண்ணாமலை வருவதற்கு காரணமே வேலுமணி தான். ஏன் செந்தில் பாலாஜியை வந்து சிறைக்கு அனுப்பியும் கூட உங்களால் கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க முடியலையே? செந்தில் பாலாஜி சிறையில் தானங்க இருக்காரு, ஜெயிக்க முடியலையே? வெக்கமாகவே இல்லையா? நீலகிரியில் 2வது இடத்துக்கு வராரு எல் முருகன். தேர்தல் நடப்பதற்கு முன்பே அவரை வேறொரு மாநிலத்திலிருந்து நியமன எம்பியாக தேர்வு செய்து விட்டது பாஜக. மாநிலங்களவை எம்பியா? அதுக்கு என்ன அர்த்தம்? தோப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும். எது திராவிட இயக்கம் செயலிழந்து போகுது? கொஞ்சம் கேள்வியே ரொம்ப அபத்தமா இருக்கு சார். கேள்வியில ஒரு உண்மைத்தன்மையோ, இந்த கேள்வியை கேட்கலாம், இது அர்த்தம் பொதிந்தது அப்படின்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. 40 தொகுதிகள்ல வென்றவங்களை பார்த்து திராவிடம் நீர்த்து போச்சுன்னா இது என்ன சார்? இது பாஜகவோட வளர்ச்சி இது காமிக்குதான். பாஜகவோட வளர்ச்சி எங்க இருக்கு? எங்க இருக்கு? நீங்க அதுக்கான டேட்டாஸ் காமிங்க. 11% ஓட்டு 22 தொகுதிகளில் போட்டிட்டு வாங்கினா வளர்ச்சியா? அப்புறம் எப்படி சார் வளர்ந்துட்டு எங்க வளர்ந்து? பிஜேபி வளரல. வாட்ஸ்அப்பில் தான் வளர்ந்து நிற்குது, ஃபேஸ்புக்கில் தான் வளர்ந்து நிற்குது. இதுலெல்லாம் ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா பிஜேபி தான் முதலிடம் வரும் போல. ஜெயிச்சவன் இதெல்லாம் பேச மாட்டான் சார். 39 தொகுதியில் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, திருமா ஜெயிச்சிருக்காரு, அவங்க கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது, சரிங்களா? காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அவங்க யாராவது இந்த வாக்கு சதவீதம் பற்றி பேசுகிறாங்களா? பேச மாட்டான். ஏன்னா அவன் ஜெயிச்சிட்டான். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தமிழகத்தில் பாஜக ஏன் வளர்ந்தது? திராவிடிய பெரியாரிய சிந்தனைகள் மழுங்கி போகின்றனவா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு அருள் எழிலன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு அருள். வணக்கம். தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்கு, என்ன காரணம்? தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? வளரலையா? வளரல. ஏன் வளரலன்னு சொல்லி கேரளாவில் கூட அவங்க ஒரு தொகுதி வின் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லா மாநிலங்கள்லையும், தென் மாநிலங்கள்லேயே குறிப்பிடத்தக்க அளவு ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வளரவில்லை என்றாலும் கேரளாவில் வந்து சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்காரு. இது போன்ற சில புள்ளிகளை வந்து சுட்டி காட்ட முடியும். தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து வளர்ந்திருக்கிறது அப்படின்னா அதுக்குண்டான டேட்டாஸை வந்து நாம் கொடுக்கணும். இந்த தேர்தலை கடந்த தேர்தலோட வளர்ந்துருக்காங்கல்ல. 11% தாமரை சின்னத்தில் மட்டும் வாங்கியிருக்காங்கல்ல. 40 தொகுதியிலையும் பாஜக போட்டி போட்டதுன்னு வைங்க, இதை விட அதிகமாகவே வரும். சரியா? கடந்த தேர்தலில் போட்டி போட்ட எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு கட்சி வாங்கிய வாக்கு விகிதம் இருக்குல்ல, சதவீதம், அந்த சதவீதத்தை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு வடிவம் இருக்குது. ஒரு கட்சி கடந்த தேர்தலில் எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிட்டு எவ்வளவு வாங்கினாங்க, இந்த தேர்தலில் எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க, அதை கால்குலேட் பண்ணி தான் முடிவு பண்ணணும். 22 தொகுதிகளில் போட்டியிட்டு 11% வாக்குகளை வாங்கக்கூடிய பாஜகவுக்கு இது வந்து வெற்றியே கிடையாது. கடந்த தேர்தலில் ஏதோ 8 தொகுதியோ 9 தொகுதியிலையோ போட்டியிட்டு 5% வாக்குகளை வாங்கிய பாஜக 22 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு 20% வாக்கை வாங்கியிருந்தால் ஓகே, வளர்ந்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? வளரவே வளராத ஒருத்தங்க கடந்த தேர்தலை விட மிக குறைந்த வாக்கு வாங்கியிருக்கக்கூடிய பாஜக வளர்ந்துருக்குன்னு அண்ணாமலை சொல்கிறதும், அதை நம்பி பிரதமர் அதையே கருத்தை வந்து சொல்கிறதும் வந்து ஃபேக்காக, எப்படி வந்து எக்ஸிட் போல் மூலமாக தேர்தலை மோசடியாக நடத்த முயன்றார்களோ அதே போல் தமிழக வாக்காளர்களை மோசடியாக சீட் பண்ண நினைக்கிறாங்க. வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல் தாக்குதலை தமிழ்நாட்டு மக்கள் மேல நடத்த விரும்புறாங்க. 2 வார்த்தை நீங்க பயன்படுத்திட்டீங்க. முக்கியமா ஏமாற்ற நினைக்கிறாங்க, சீட் பண்ண நினைக்கிறாங்க. ஆமா, உங்க கையிலேயே டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, உங்க கையிலேயே வந்து புள்ளி விவரங்கள் இருக்கு. கடந்த தேர்தல் எவ்வளவு பாஜக வாங்கினாங்க, இந்த தேர்தல் எவ்வளவு வாங்கினாங்க, அதே மாதிரி மக்கள்கிட்ட இந்த தகவல் எல்லாம் சொல்றாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? ஏன் சொல்றாங்க? பொய் பேசுறது இருக்குல்ல, பொய் தான் பிஜேபியோட மூலதனம். சரிங்களா? அது வந்து ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை கிரியேட் பண்ணி வச்சு ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் தொடர்பாக, சமூக பதட்டம், மதம் தொடர்பாக, முஸ்லீம்கள் பற்றி, கிறிஸ்தவர்கள் பற்றி பொய்யா பரப்பிட்டு இருக்கிறது தான் பிஜேபியோட வேலை.
அதே போன்ற ஒரு பொய்யைத்தான் இந்த வாக்கு சதவீத விஷயங்கள்லையும் இவங்க வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளும் வந்து ஒரு 234 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. 234 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது தான் 39 நாடாளுமன்ற தொகுதிகள். புதுச்சேரியில் 1. இந்த 39 நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் வரக்கூடிய சட்டமன்றங்களில் 221 தொகுதிகளில் முதல் இடத்துக்கு வந்திருக்கு திமுக கூட்டணி. எவ்வளவு? 221 தொகுதிகளில் திமுக கூட்டணி முதல் இடத்துக்கு வந்திருக்கு. மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? ஒரு 13 தொகுதி. இந்த 13 தொகுதிகளை தான் ஏனைய அதிமுக, பாஜக, மற்ற பிற உள்ள கட்சிகள் வந்து பங்கு போடணும். இந்த 13 தொகுதிகள்லையும் பாமக 3, அதிமுக 8 அப்படின்னு பார்த்தா பிஜேபி ஏதோ ஒரு தொகுதியிலேயோ 2 தொகுதியிலேயோ வந்ததாக சொல்கிறாங்க. அது தெரியுதில்ல, அதை செக் பண்ணணும் நான். சரிங்களா? அவங்க ஒரு தேர்தலில் ஏதோ ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தணும். பொதுவாகவே தோற்று போனவங்க இருக்காங்கல்ல, தோற்று போனவர்களை பற்றி நான் இழிவாக சொல்லலை. ஏன்னா இந்த தேர்தல் தொடக்கத்தில் ஒரு பத்திரிகையாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டாப்புல, இந்த தேர்தல் எப்படி, என்ன உங்களோட இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் களத்தில் அதிமுகவையும் கருத்தியல் ரீதியாக பிஜேபியையும் எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? களத்தில் அதிமுகவை எதிர்கொள்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு நிகரான செல்வாக்கு பெற்ற, எங்களுக்கு போட்டியை கொடுக்கக்கூடியவர்கள் அதிமுகவினர் தான். கருத்தியல் தளத்தில் பாஜகவை எதிர்கொள்கிறோம் அப்படின்றது அவன் வதந்தியாக பரப்புவான், பண்பாட்டு ரீதியான கருத்தியல் தாக்குதல்களை நடத்துவான், அரசியல் ரீதியான அட்டாக் வந்து பண்ணுவான். எனவே அவர்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வோம்னார். அது ஒரு சவுண்டு. கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்கிறது அப்படின்றது, கருத்தியல் ரீதியாக எழக்கூடிய சத்தங்களை திமுக எதிர்கொள்ளும், களத்தில் அதிமுகவை எதிர்கொள்ளும் அப்படின்றது தான் இந்த தேர்தல் முடிவுகளும் வந்து உணர்த்துது. இந்த தேர்தல் முடிவுகளில் களத்தில் திமுக அதிமுகவைத்தான் எதிர்கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பெரும்பாலும் அப்படிதான். ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே அளவில் வச்சு ஒப்பீடு செய்யக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தல் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் நாடாளுமன்ற தேர்தல். பொதுவாகவே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அரசியல் கட்சிகளோட வாக்கு சதவீதம் வந்து அதிகரிக்கத்தான் செய்யும். பொதுவாக தமிழ்நாட்டில் திமுக 35%, அதிமுக 30%. அதிமுக வென்றால் 35%, திமுக வென்றால் 30%. இதுதான் கடந்த 30-40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல். இந்த வாக்கு விகிதத்தில், நிரந்தரமான இந்த வாக்கு விகிதத்தில் எந்த சேதாரத்தையும் பிஜேபி ஏற்படுத்த முடியவில்லை. நீங்க சொன்னீங்க, முதலமைச்சர் சொன்னதாக கருத்தியல் ரீதியாக பிஜேபி எதிர்ப்போம். என்ன கருத்தியல் ரீதியாக பிஜேபியை திமுக எதிர்த்திருக்கு? கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பது தான் தமிழ்நாட்டில் வந்து 2014 இருந்தே அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2014 திமுகவோட நீண்டகால சமூக நீதி என்பதே கருத்தியல் ரீதியாக அதை வந்து எதிர்ப்பது தாங்க. சனாதன எதிர்ப்பு அப்படின்றதே கருத்தியல் ரீதியாக பிஜேபியை எதிர்ப்பது தான். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, அதுவே வந்து பிஜேபியை எதிர்ப்பது தான். நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு ஒரு கோரிக்கை இருக்குல்ல, அதுவே பிஜேபி எதிர்ப்பு தான். பிஜேபி எதிர்ப்புங்கிறது அதிமுக சொல்கிறது போல் அண்ணாமலையை எதிர்க்கிறது இல்லை, ஒரு தனிநபரை எதிர்க்கிறது இல்லை. தனிநபர் எதிர்ப்பு என்பது தனிநபர் எதிர்ப்பு மட்டும்தான், அது பிஜேபி எதிர்ப்பு கிடையாது. கருத்தியல் தளத்தில் ஆர்எஸ்எஸ் சிந்தனைகளையும் இந்துத்துவ சிந்தனைகளையும் வந்து தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி எதிர்ப்பது தான் பிஜேபி எதிர்ப்பு. அதை திமுக வந்து ரொம்ப நுட்பமாகவும் அடித்தட்டு அளவிலையும் வெகு மக்களை திரட்டி மிகச்சிறந்த முறையில் வந்து எல்லா தேர்தல்கள்லையுமே அதை செய்துட்டு வராங்க. இதை செய்கிறாங்க நம்புறீங்களா? நீங்கள் ரொம்ப விளக்கமான விரிவான பதில் சொன்னீங்க. சரி, முக்கியமாக நீங்கள் அண்ணாமலை எதிர்ப்பது கருத்தியல் எதிர்ப்பு அல்ல, தனி மனித எதிர்ப்பு அப்படின்னு. ஆமாம், முக்கியமாக ஐடி விங் மூலமாக தான் இப்போ எல்லா கட்சிகளுமே மக்களை போய் சேருவதற்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. அண்ணாமலையை கேலி செய்து மீம்ஸ் போடுறது, அல்லது வந்து பிரதமரை விமர்சித்து மீம்ஸ் போடுவது, இதுதான் கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பது. முக்கியமாக தனி ஆளுமைகளை விமர்சித்தோ அல்லது கேலி செய்தோ போடுவது, இதுதான் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க. தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி திராவிட கட்சி, முக்கியமாக திமுக, கருத்தில் ரீதியான எண்ணங்களை மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸோட ஐடி விங், இந்துத்துவ பிஜேபியோட ஐடி விங் இருக்குல்ல, அவங்களோட ட்ரைனிங்கே வந்து என்னென்னா ஒரு பொய்யை வந்து திருப்பி 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 சொல்லணும். இந்த சமூகத்தில் வெகு மக்களிடம் யாரெல்லாம் செல்வாக்கு பெற்ற பிம்பங்களாக தலைவர்களாக இருக்கிறார்களோ அவங்கள தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணணும் அப்படின்றது தான் பிஜேபியோட ஐடி விங். இந்த அட்டாக்கை வந்து தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா,
கலைஞர், ஏன் சில நேரங்களில் ஜெயலலிதா மேலே கூட இந்த அட்டாக் வந்து பிஜேபி ஐடி விங் வந்து பண்ணியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக. சரிங்களா? அண்ணா மேலையெல்லாம் நிறையவே பண்ணியிருக்காங்க. இது போன்ற ஒரு திட்டமிட்ட இதை வந்து இங்கே உள்ள திராவிட இயக்கங்கள் வந்து பண்ணினதில்லை. 2014 தேர்தலுக்கு பின்னர் தான் திமுக வந்து விழித்து கொண்டு தன்னோட ஐடி விங்கை வந்து பலப்படுத்தி இவங்க என்னென்ன கோமாளித்தனங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்களும் பதிலுக்கு வந்து அட்டாக். அதாவது இது வந்து தாக்குதல் அல்ல, ஒரு தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலுக்கு எதிராக நடத்தக்கூடிய எதிர்பிரச்சாரம், பிரச்சாரம்னு கூட சொல்ல முடியாது. இந்துத்துவ எதிர்ப்பு என்பது எதிர்பிரச்சாரம், பிரச்சாரம் என்பது அதிமுகவுக்கு எதிரானது தான். அது ரெண்டும் தான் சமமான கட்சிகள். பிஜேபிக்கு எதிராக நடந்து கொண்டிருப்பது வந்து எதிர்பிரச்சாரம். பிஜேபி பிரச்சாரம் பண்ணுறாங்க, அந்த பிரச்சாரத்துக்கு எதிராக வந்து திமுக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது வந்து அடித்தட்டு அளவில் தான் நடக்குது. ரொம்ப ஏன்னா இந்த டிஜிட்டல் சோசியல் மீடியாவோட பாதிப்புங்கிறது, தாக்கங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப யதார்த்தமாகவும் கட்சிகள் அதை சார்ந்தும் வந்து இருக்குது. சரி, நீங்கள் முக்கியமாக தேர்தல் அலசலில் நீங்கள் இப்போ சொன்னது சில இடங்களில் பிஜேபி 2ஆக வந்திருக்காங்க. நீங்கள் முக்கியமாக சொன்னது கோவை நீலகிரியில் வந்திருக்காங்க. இதற்கு முதல்ல 2014 நடந்தது. 2019 அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது 2ஆம் இடத்தில் வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட தனியாகவே பிஜேபி போட்டி போட்டிருக்கு. கோவையில் அண்ணாமலை போட்டி போட்டிருக்கிறாரு, 2ஆவது இடத்துல வந்திருக்காங்க, கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்போனா இந்த தளத்திலாவது பிஜேபி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா இல்லையா? பிஜேபி இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடலை. அவங்களோட பாமக இருந்தாங்க, டிடிவி தினகரன் இருந்தார், வாசன் இருக்கிறாரு, பாமக இருக்குது, இன்னும் உள்ள சின்ன சின்ன ஜாதி கட்சிகள், ஓபிஎஸ் இருக்காரு, நிறைய ஜாதி கட்சிகளையும் சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஜாதி தலைவர்கள், அந்த ஜாதி தலைவர்களையெல்லாம் சேர்த்து தான் இந்த தேர்தலை வந்து பிஜேபி வந்து எதிர்கொண்டது. அதனால் அண்ணாமலை வாங்கக்கூடிய வாக்குன்னா அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட வாக்குகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் பிரதானம் பிஜேபி தானே, பிரதானம் பிஜேபின்னு அப்படி ஒரு கருத்து அவங்களால பரப்பப்படுது. நீங்க சொல்லுங்க, அது சரியா? கோவையில் பிரதான அண்ணாமலையா இல்லை திமுகவா அதிமுக இப்படி இருந்ததுல திமுக நம்பர் 1, அண்ணாமலை நம்பர் 2, நம்பர் 3 அதிமுக. அப்போ அண்ணாமலைக்குன்னு ஒரு வாக்கு விகிதம், அதே மாதிரி பிஜேபிக்கு ஒரு வாக்கு சதவீதம் கோவையில் நீலகிரி உருவாயிருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு என்று நிரந்தரமான வாக்கு வங்கி உள்ள ஒரே தொகுதி கன்னியாகுமரி மட்டும்தான். 1982 மண்டைக்காடு கலவரத்துக்கு பின்னர் அவர்கள் தீவிரமாக வேலை செய்து நிரந்தரமான, அங்கே பொன்னார் தோற்றிருக்கலாம், அது வேற விஷயம், தோற்றாலும் பாஜகவுக்கு நிரந்தரமான வாக்கு வங்கி உள்ள ஒரு இடம் கன்னியாகுமரி. கோவையில் அங்கு கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாருக்கும் தெரியும். அந்த சம்பவத்துக்கு பிறகு பிஜேபி ஒரு சில தேர்தல்களில் அங்கே ஒரு கணிசமான இதை வென்றிருக்காங்க. சரிங்களா? கொங்கு மண்டலத்தை குறிவைத்து அவர்கள் வந்து பிஜேபியோட மண்டலமாக கொங்கு மண்டலத்தை மாற்ற வேண்டும் என்பது அவங்களோட கனவு. வென்றிருக்காங்களா இல்லையா? இல்லை, ஒரு நிமிஷம். கொங்கு மண்டலம் யாரோட கைகளில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதிமுகவோட செல்வாக்கு மண்டலமாக இருந்தது. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து சென்ற பிறகு அந்த காலத்திலேருந்தே அது கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவோட செல்வாக்கு பிராந்தியமாக இருந்தது. அதை மிக நீண்ட காலமாக கலைஞர் வந்து எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ரொம்ப சிறப்பு கவனமெல்லாம் செலுத்தி வந்து நீண்ட காலமாக போராட்டம் நடத்திட்டு இருந்தார். 2019 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொங்கு மண்டலத்தை திமுகவின் செல்வாக்கு மண்டலமாக மாற்றி காட்டினார். 2 நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2021 கூட கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் அதிமுக தான் ஜெயிச்சுது. சரிங்களா? ஆனால் இன்னைக்கு வந்து அங்கே உள்ள அதிமுக வேட்பாளர் 3வது இடத்துக்கு போகிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அண்ணாமலையோட செல்வாக்கு உயரல்ல, அதிமுக அங்கே டம்மி வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்ல முடியாது இல்லை. அண்ணாமலை நீலகிரியில் வந்து எல்முருகன், தென் சென்னையில் வந்து தமிழிசை, கன்னியாகுமரியில் பொன்னார், குறிப்பாக இந்த 4 வேட்பாளர்களையும் எடுப்போமே. நீங்கள் கொங்கு மண்டலத்தை பேசுறது முக்கியமாக தென்சென்னை பற்றி பேசுனீங்க. தென்சென்னையில் நின்றுது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோடைய மகன் ஜெயவர்தன். அவர் நின்று கூட ரொம்ப பின்னால் தான் இருந்தார், டெபாசிட் கூட கிடைக்கல. என்ன காரணம்? அப்போது பிஜேபி செல்வாக்கு உயர்ந்திருக்கு தென்சென்னையில், மறுக்க முடியுமா நீங்கள்? அதாவது இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் யாரும் போட்டியிடுவதற்கு முன்வரவில்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்து பரப்பப்பட்டது. அது உண்மை இல்லை. பல தொகுதிகளில் குறிப்பாக
பாஜகவின் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அதிமுக வேலை செய்யவில்லை. ஏன்? ஒன்று, டம்மி வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தார். ஏன்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள. சரிங்களா? நிச்சயமா அது கோவையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை 2ஆம் இடத்தில் கூட நிற்க வைக்கக்கூடாது, முதலிடத்தில் வர வேண்டும் அப்படின்னு அதிமுக முயற்சி பண்ணது. முதலிடம் இல்லாவிட்டால் 2ஆம் இடமாவது வரணும், அண்ணாமலைக்கு பின்னால போயிடக்கூடாது. இது தனிப்பட்ட முறையில் எடப்பாடிக்கு இருந்த சேலஞ்சு. நான் அதில் தோத்துட்டேன்ல. எஸ்பி வேலுமணி என்ன சொன்னார்? அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்திருந்தால் அதிக தொகுதிகளில் வென்றிருப்போம்னு எஸ்பி வேலுமணி சொன்னார்ல. கோயம்புத்தூரில் 2ஆம் இடத்துக்கு அண்ணாமலை வருவதற்கு காரணமே வேலுமணி தான். அந்த பகுதி அவரோட மண்டலம் தானே, அவர் அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல. அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து நீங்கள் தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு டெல்லியை கைப்பற்றுறீங்கல்ல பாஜக. ஏன் செந்தில் பாலாஜியை வந்து சிறைக்கு அனுப்பியும் கூட உங்களால் கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க முடியலையே? செந்தில் பாலாஜி சிறையில் தானங்க இருக்காரு, ஜெயிக்க முடியலையே? வெக்கமாகவே இல்லையா? ஒரு மனிதனை எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் ஆண்டுக்கணக்காக சிறை வைத்து விட்டு அவன் பிறந்த வளர்ந்த அந்த மண்ணில் போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவோட போய் நின்றுட்டு சில இடத்துல 2ஆவது நீலகிரி கோவை இந்த 2லையும் தானே 2ஆம் இடத்துக்கு வந்தாங்க. நாங்கள் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கா செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்புனீங்க? அதில் ஒரு அமைச்சர் நீலகிரியில் 2ஆவது இடத்துக்கு வராரு, எல் முருகன் 2ஆவது இடத்துக்கு வராரு. தேர்தல் நடப்பதற்கு முன்பே அவரை வேறொரு மாநிலத்திலிருந்து நியமன எம்பியாக தேர்வு செய்து விட்டது பாஜக. மாநிலங்களவை எம்பியா? அதுக்கு என்ன அர்த்தம்? தோப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும். 2ஆவது இடத்துக்காகத்தான் செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்புனாங்க. நீங்க கொங்கு மண்டலத்தில் குறி வைக்குது பாஜக அப்படின்னு சொன்னீங்க. கொங்கு மண்டலத்தில் குறிவைத்து அதிமுகவின் வாக்குகளை தன் பக்கம் இழுத்து கொண்டது, கொஞ்சம் திமுகவின் வாக்குகளையும் தன் பக்கம் இழுத்துக்கொண்டது. சரியா தவறு? திமுகவின் வாக்குகளை யாருமே இழுத்து கொள்ளவில்லை அப்படின்றத ரொம்ப உறுதியாக நான் நம்புகிறேன். அதிமுகவின் வாக்குகளை கூட பாஜக கைப்பற்றி இருக்குமா அப்படின்றத நான் நினைக்கல. யார் ஓட்டு கிடைச்சது? யார் ஓட்டு கிடைச்சதுன்னா அதிமுகவோட ஒரு பகுதி ஓட்டு பாஜகவுக்கு வந்து கைமாறி இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது 2ஆம் மட்ட தலைவர்கள் அவங்களுக்கு உள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக அது நிகழ்ந்திருக்கலாமே தவிர திமுகவோட வாக்கு வங்கி பாஜகவுக்கு ஒரு நாளும் மாறாது, இயல்பாகவே மாறாது. திமுகவின் வாக்கு வங்கி சிதறவும் சிதறாது, அது நிரந்தரமானது. அதிமுகவுக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் 2016 முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்னர் அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக அதிமுகவின் வாக்கு வங்கி இப்போ தேனியில் டிடிவி தினகரன் வந்து போட்டியிடுறாரு. அங்கே வந்து அவர் சார்ந்த கொஞ்சம் வாக்குகள் தஞ்சையிலேயோ கொங்கு மண்டலத்திலேயோ கூட இருக்கும். தினகரனுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி பிஜேபிக்கு போகுமா இல்லையா? அது அதிமுக வாக்கு வங்கி தானே, அது எப்படி ஷிஃப்ட் ஆகாமல் இருக்கும்? அப்படின்னா திராவிட கட்சிகள் வளர்த்து வந்த திராவிட கருத்தியல், பெரியாரிய கருத்தியல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய் பிஜேபி சார்பாக மாறிக்கொண்டு உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக எல்லாத்தையும் திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்கிறீங்க. பெரியாரோட கருத்தியல் வந்து ஒரு நாளும் வந்து நீர்த்து போகாது சார். இங்கே அழகும் குத்துவான், பெரியாரையும் கண்ணில் தொட்டு கும்பிட்டுப்பான். சரியா? தீச்சட்டியும் தூக்குவான், பெரியாரையும் கும்பிடுவான். அவனுக்கு தெரியும் பெரியார் இல்லைன்னா இந்த மண்ணில் நாம் சுதந்திரமாக நடந்திருக்க முடியாது, நாம் கல்வி கற்றிருக்க முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இந்த மண்ணில் வந்ததுனால தான் நம்மளால் இங்கே குரல் உயர்த்தி நம்மளோட உரிமைகளை பேச முடியுது அப்படின்றது சாதாரண கடவுளை நம்பக்கூடிய இந்துக்களுக்கு வந்து தெரியும். அது ஒரு நாளும் இந்த மண்ணிலிருந்து துடைத்தளிக்கப்படாது. ஆனால் திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதிமுகவையும் சேர்த்து சொல்கிறீங்க. தேமுதிக கூட திராவிடங்கிற பேரை வச்சுருக்காங்க. தினகரன் கூட திராவிட இயக்கம்னு தன்னை சொல்கிறாரா என்னன்னு தெரியுதுல்ல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இதில் என்ன திராவிட இயக்க தன்மை இன்னைக்கு அதிமுக இருக்குன்னு இல்லையா? அதிமுக அந்த திராவிட இயக்க தன்மை இல்லையே. அதெல்லாம் ஓட்டு கன்வெர்ட் ஆகிறது பரவாயில்லைங்கிறீங்க. அதாவது திராவிட இயக்க தன்மையை தற்காலத்தில் நிரூபித்துக் கொள்வதற்கு பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப 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 முக்கியமானது. அது அந்த முயற்சி நீங்க சொல்றீங்க, திராவிடத்தை தற்காத்துக் கொள்வதற்கு பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து போயிட்டு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகத்தை இந்த தேர்தல்
முடிவுகள் முக்கியமாக பாஜகவுடைய வளர்ச்சி காமிச்சிருக்கா இல்லையா? எது திராவிட இயக்கம் செயலிழந்து போகுது? கொஞ்சம் கொஞ்சமா சார், அது இந்த கேள்வியே ரொம்ப அபத்தமா இருக்கு சார். கேள்வியில ஒரு உண்மைத்தன்மையோ இல்ல வந்து இதுல ஒரு இந்த கேள்வியை கேட்கலாம், இது அர்த்தம் பொதிந்தது அப்படின்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. 40 தொகுதிகள்ல வென்றவங்களை பார்த்து திராவிடம் நீர்த்து போச்சுன்னா இது என்ன சார்? இது பாஜகவோட வளர்ச்சி இது காமிக்குதான். பாஜகவோட வளர்ச்சி எங்க இருக்கு? நீங்க அதுக்கான டேட்டாஸ் காமிங்க. 11% ஓட்டு 22 தொகுதிகளில் போட்டிட்டு வாங்கினா வளர்ச்சியா? எங்க நீ ஜெயிச்சு காட்டு. ஒரே ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. அதிமுக தயவுல ஜெயிச்சு வந்தவங்க. அந்த 4 சட்டமன்ற தொகுதிகளில் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடத்துக்கு வர முடியலையே. எவ்வளவு நான் உங்களுக்கு டேட்டாஸ் நான் சொல்றேன். 2020 தமிழிசை பாஜக தலைவராக இருந்தாங்க. 2021 எல் முருகன் தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்போ என்ன நடந்தது? தேர்தலுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வேல் யாத்திரை நடத்தினாங்க. அந்த வேல் யாத்திரை எவ்வளவு பெரிய கோவிட் பெருந்தொற்று அந்த உருவாக்கின அபாயங்களை கருத்தில் கொள்ளாமல் அரசுடைய விதிமுறைகளை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு வேல் யாத்திரை நடத்தினாங்க. சரிங்களா? அன்னைக்கு ரஜினிகாந்த் கூட அதுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்காம மறைமுகமாக தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும்படி ஒரு கருத்து சொல்லி அதெல்லாம் வைரல் ஆச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணார் அவர். அந்த வேல் யாத்திரை என்ன சொன்னாங்க? நாங்கள் பெரும்பான்மை பெற்றுருவோம், இந்த முருகனை கையில் தூக்கணும்னா நாங்கள் ஜெயிச்சிடுவோம். எவனோ ஒருத்தன் கந்த சஷ்டி சைவத்தை இழிவுபட்ட அதை நான் ஆதரிக்கல. ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச விரும்புகிறேன் இந்த விஷயத்தை. சரிங்களா? முருகன் தமிழ் மக்களோட கடவுள். பெரும்பான்மை மக்கள் கடவுள் முருகரை வழிபடுகிறார்கள். வேல் என்பது ஒரு புனித கருவியாக பெரும்பான்மையான மக்களுடைய இல்லங்களிலோ வீடுகளிலோ இருக்கும். அது நம்பிக்கை. அதை போய் யாரும் இழிவுபடுத்த வேண்டியதில்லை. பகுத்தறிவு பிரச்சாரம் அப்படின்றது தனி, அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை பிடிச்சு வச்சுட்டு வேல் யாத்திரை நடத்தின எல் முருகன் அந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன சாதிச்சாரு? 4 தொகுதிகளில் ஏடிஎம்கே கூட்டணியில் நின்று ஜெயிச்சாங்க. இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதி இருக்குல்ல, இந்த 234 தொகுதியில் 230 விடுங்க, அந்த 4 தொகுதியில் முதலிடத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? நீங்கள் சொல்லுங்க சார். அப்புறம் எப்படி சார் வளர்ந்துட்டுங்க? எங்கே வளர்ந்தது? பிஜேபி வளரல. வாட்ஸ்அப்பில் தான் வளர்ந்து நிற்கிது, ஃபேஸ்புக்கில் தான் வளர்ந்து நிற்கிது. இதிலெல்லாம் ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா பிஜேபி தான் முதலிடம் வரும் போல. சரியா? அது ஒரு கற்பனை, ஒரு அபரிவிதமான பொய். ஒரு பொய்யை மீண்டும் 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 திருப்பி 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 சொல்லி அதை உண்மை என்று நம்ப வைக்க முயல்வார்கள். எக்ஸிட் போல முறியடித்தது மாதிரி இந்தியா கூட்டணி தூக்கி போட்டு துவைச்சாங்கல்ல எக்ஸிட் போலில் கோடி மீடியாவை. 7ஆம் கட்ட தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்படுவதற்கு முன்பே கோடி மீடியாவை இந்தியா கூட்டணி துவைத்து எடுத்தார்கள். அதன் மூலமாக அந்த எக்ஸிட் போல் என்பது பொய் என்று அந்த ஊடகங்கள் அம்பலப்பட்டது. அதே போன்று இந்த பொய்யும் அம்பலப்பட வேண்டும். ஒன்று. இன்னொன்று, ஜெயிச்சவன் இதெல்லாம் பேச மாட்டான் சார். 39 தொகுதியில் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, திருமா ஜெயிச்சிருக்காரு, அவங்க கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது. சரிங்களா? காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அவங்க யாராவது இந்த வாக்கு சதவீதம் பற்றி பேசுகிறாங்களா? பேச மாட்டான். ஏன்னா அவன் ஜெயிச்சிட்டான். 40 தொகுதியிலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் 2வது பிரம்மாண்டமான வெற்றி, 7வது பெரிய வெற்றி. அவர் செயல் தலைவராகி இன்றைக்கு 7வது பிரம்மாண்டமான வெற்றியை திமுகவுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த தலைவர்களும் காணாத வெற்றி. அண்ணாவிலிருந்து ஜெயலலிதா வரைக்கும் யாரும் காணாத ஒரு வெற்றியை கொடுத்துள்ளார். சரிங்களா? அவங்க யாராவது இந்த பெர்சன்டேஜ் பற்றி பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா வெற்றி தான் முக்கியம். நீங்கள் அதுபோல் ஒரு தொகுதியில் வென்று காட்டுங்க, அப்போ பார்ப்போம். இந்த பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் அது சும்மா பேசுறது, தோத்தவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்னு சொல்றது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கள் குறிப்பாக திரு அருள் எழிலன், மிக்க நன்றி. நன்றி. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand.